ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய எஸ்எஸ் சேனல். இது ஆகஸ்ட் மாதத்துக்கான ராசி பலன். நீங்க ரெகுலரா பார்க்குற ட்ரெடிஷ்னல் ராசி பலன் இல்லை, இது சீக்ரெட் அஸ்ட்ராலஜி. நம்ம வாழ்க்கை நம்ம கையில இருக்கா இல்லைன்னா நவ கிரகங்களோட கையில இருக்கா? ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வாழ்க்கை நம்ம கையில இருக்கு, நவகிரகங்கள் கையில ஒன்றும் இல்லை, நாலாவது கோலாவது, அவன் வாழ்க்கை அவன் கையில இருக்குது அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் தனியா இருக்கு. நம்ம கையில ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாமே அந்த கிரகங்களோட வேலை. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றையும் அந்த கிரகங்கள் தான் தீர்மானிக்குது. அதனால நம்ம நவகிரகங்கள் எல்லாம் பிரீத்தி பண்ணினோம்னா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் குறையும், நம்ம லைஃப்ல நடக்க வேண்டிய நல்லதெல்லாம் நடக்கும். ஸோ நவகிரகங்கள் தாங்க, விதி தாங்க எல்லாமே. அந்த கிரகங்கள் என்ன சொல்லுதோ, ஜாதகம் என்ன சொல்லுதோ அதாங்க எல்லாமே அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டமும் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ரெண்டுமே உண்மைன்றேன். அதாவது பெரியவங்க விதியை யாராலும் மாற்ற முடியாது அப்படின்னு சொன்ன அதே பெரியவங்க தான் விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த மாதம் உங்க ராசிக்கான கிரக பலன்கள் எப்படி இருக்கு, அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும், அந்த விதியை உங்க மதியால நீங்க எப்படி வெல்லலாம், அதை பற்றி எல்லாம் தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். ஒவ்வொரு மாதமும் வரும் பலன்களை நீங்க கேட்க கேட்க உங்களுக்கு மெதுவாக எப்படி நம்முடைய விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற அந்த நுட்பமெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வாங்க உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம். சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வரப்போகுது, கிரகங்கள் எந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் கொடுக்க போகுது? உங்க ராசிலேயே கேது இருக்காரு, உங்க ராசியை 7ஆம் பார்வையை ராகு பார்க்குறாரு. 12ஆம் இடம் மறைவு ஸ்தானத்துல உங்களுக்கு குரு இருக்காரு, புதன் இருக்காரு, சூரியன் இருக்காரு. லாபஸ்தானத்துல செவ்வாய் இருக்காரு. ஸோ இந்த மாதம் வெளியில என்ன நடக்குது அப்படிங்கிறத விட அப்படி நடக்கிற விஷயங்களை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, எப்படி இன்டர்பிரட் பண்றீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த மாதம் உங்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய 3 கிரகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, குரு, கேது, செவ்வாய். ஸோ இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு எந்த மாதிரியான பாசிட்டிவ் சிக்னலை கொடுக்குது, எந்த மாதிரியான நெகட்டிவ் சிக்னலை கொடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேதுவா பார்ப்போம். கேது உங்க ராசியிலேயே இருக்காரு. ஸோ உங்க ராசியிலேயே இருக்காரு, 1ஆம் இடத்துல இருக்காரு, உங்களுடைய செல்ஃப். அதனால பொதுவா உங்களுக்கு எந்த மாதிரியான சிந்தனைகள் மேம்படும்னா, என்ன வாழ்க்கடா இது, எல்லாத்துலயும் ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்கணும்னு தோணும். எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு புதுசா சில தெளிவும் ஞானமும் தர வேண்டும்ன்றதுதான் கேதுனுடைய முதல் வேலையா இருக்கும். ஸோ கேது பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாசிட்டிவான சிக்னல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு 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 ஞானமான ஒரு தன்மை இருக்கும். எல்லாரையும் நான் அப்ரிஷியேட் பண்ணணும்னு ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு தோணும். இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட்டை போட்டுட்டு ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் போய் நம்ம லைக்ஸை செக் பண்ணணுமா, அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு தோணும். ஆஃபீஸில் பாஸ் உங்களை அப்ரிஷியேட் பண்ணலைனா கூட, நான் என்னோட வேலையை நான் கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கேன்ப்பா, அது போதும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தர் நம்மளை வேலிடேட் பண்ணணும், ஒருத்தர் நம்மளுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும், அப்பதான் நம்ம வேல்யூபிள் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் உங்களுக்கு வராது. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி நினைக்கணும்னே உங்களுக்கு தோணாது. நான் என்னை பத்தி நான் என்ன நினைக்கிறேன் அதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரியான ஞான உதயங்கள்லாம் உங்களுக்கு வரும். லைஃப்ல சில மனிதர்கள், சில பழக்க வழக்கங்கள், சில பழைய ஐடென்டிட்டிஸ், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான ஞானமெல்லாம் உங்களுக்கு ஒதுக்க ஆரம்பிக்கும். பொதுவா கேது என்ன பண்ணுவாருன்னா, உங்களை பத்தி யோசிக்க ஆரம்பிப்பாரு. இது போதும், எது எது நியாயம், எது தர்மம், எது ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு 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 ஞானத்தை உங்களுக்கு அவர் இந்த மாசம் பாசிட்டிவா கொடுக்க ஆரம்பிப்பார். பட் அதே கேது நெகட்டிவான சில விஷயங்கள், சில சிக்னலையும் கொடுக்க ஆரம்பிப்பார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி நான் சரியா இருக்கேனா, நான் சரிதானா அப்படின்றது தோணும். என்னால் இது முடியுமா அப்படின்னு தோணும். நான் எதுக்கடா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், எதுக்குடா இதெல்லாம், தேவையாடா இதெல்லாம் அப்படின்னு தோணும். ஒரு வீடியோ போடுவீங்க, வியூஸே வரலன்னா இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, நம்ம இந்த மாதிரிலாம் இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ்ல போஸ்ட் போடுறது, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அதை யாராவது கவனிக்கிறாங்களான்னு பாக்குறது, இதெல்லாம் தேவையா இல்லை, நமக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆஃபீஸில் ஒருத்தரை ப்ரொமோட் பண்ணிட்டாங்க, உங்களை பண்ணலை, நமக்கெல்லாம் வேல்யூவே இல்லை போல இருக்கு, நமக்கெல்லாம் அவ்வளோதான் மரியாதை, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்னு உங்களுக்கு தோணும்.
உங்க பார்ட்னர் கொஞ்சம் பிஸியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்டே இல்லை, அவங்களுக்கு நம்ம மேல லவ்வே இல்லை, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு தோணும். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுவோம், அடுத்தவங்களோட வாழ்க்கையெல்லாம் பார்ப்போம். அவங்க ட்ரிப்புக்கெல்லாம் போயிருப்பாங்க, கார் வாங்கியிருப்பாங்க, பிஸ்னஸ் எல்லாம் அவங்களுக்கு பயங்கரமா டெவலப் ஆயிருக்கும். எல்லாருமே எனக்கு முன்னாடியே போறாங்க, நான் மட்டும் இங்கேயே இருக்கேன். சரி, என்னடா வாழ்க்கை, இதுதானா வாழ்க்கை, இதுதானா முக்கியம், இந்த மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் வரும். எல்லாத்துல இருந்தும் ஒரு டிட்டாச்மெண்ட் வரும். அடப்புவாங்கடா எல்லாம் சும்மா, எல்லாம் எல்லாம் மாயை அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் அதிகமாக தலை தூக்கும். இதெல்லாம் கேதுவனுடைய நெகட்டிவான சிக்னல்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களை சிந்திக்க வைக்கும். அடுத்து குரு. குரு பகவான் உங்களுக்கு என்ன மாதிரியான பாசிட்டிவான சிக்னல்லாம் உங்களுக்குள்ள சிந்திக்க வைப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு உங்களுக்கு 12ஆம் வீட்டுல இருக்காரு. 12ஆம் வீட்டை வெறும் மறைவு ஸ்தானம், லாஸ் அப்படின்னு மட்டும் பார்க்க கூடாது. அது உங்களுடைய செலவுகள், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, உங்களுடைய பயணம், அந்த டிட்டாச்மெண்ட்டு, பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறதுல ஒரு கவனம், இது எல்லாமே இதுல வரும். பாசிட்டிவா சொல்லணும்னா, இன்னைக்கு மட்டும் யோசிக்காம அடுத்த சில வருஷத்துக்கும் சேர்ந்து யோசிக்கணும்னு தோணும். இன்னைக்கு வேலை, இன்னைக்கு சம்பளம், இன்னைக்கு தூக்கம்னு இல்லாம அடுத்த 5 வருஷம் கழிச்சு என் லைஃப் எப்படா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். புதுசா நிறைய படிக்கணும்னு தோணும், நிறைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும்னு தோணும். பிஸ்னஸ் பண்றவங்களுக்கெல்லாம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு தோணும், பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு தோணும், குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கெல்லாம் செலவு பண்ணணும்னு தோணும், வீடு, ப்ராப்பர்ட்டி, டிராவல், ஃபியூச்சர் பிளானிங், இதுக்காக பணத்தை அலாட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தோணும். அதாவது பணம் கையை விட்டு போகுதுன்னு மட்டும் பார்க்காம, இந்த பணம் என்னோட எதிர்காலத்தை வடிவமைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஆங்கிள் எல்லாம் உங்களுக்கு பார்க்க தோணும். இதுதான் 12ஆம் வீட்டுல இருக்கிற குரு உங்களுக்கு கொடுக்குற ஹையர் எக்ஸ்பிரஷன். பண்றது செலவில்லை, 12ஆம் வீட்டுல குரு இருப்பதனால செலவு வரும், ஆனா பண்றது செலவில்லை, இது நம்ம வாழ்க்கையை பின்னாடி கட்டுமானம் செய்யுது அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள வரும். ஸோ இதெல்லாமே குருவனுடைய பாசிட்டிவான எக்ஸ்பிரஷன். பட் அதே குரு உங்களுக்கு கொஞ்சம் லோவர் எக்ஸ்பிரஷன், கொஞ்சம் நெகட்டிவான தாட்ஸை உங்களுக்குள்ள என்ன ப்ரொவோக் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை எடுத்தாலுமே ஆட பரவாயில்ல போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். ஏன்னா கேது உங்களுக்கு 1ஆம் இடத்துல இருப்பதாலே எதையுமே பார்த்துக்கலாம், பரவாயில்ல போ, கிரெடிட் கார்டு இருக்கு வாங்கிக்கலாம், அட இஎம்ஐ இருக்கு இஎம்ஐ போட்டு கட்டிக்கலாம், அடுத்த மாதம் பணம் வந்துடும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் அதிகமாக உங்களுக்கு வரும். ஒரு கோர்ஸ் எடுப்பீங்க ஆனால் படிக்க மாட்டீங்க, ஜிம்மு மெம்பர்ஷிப் வாங்குவீங்க ஆனால் போக மாட்டீங்க, ஆன்லைனில் ஒரு ஆஃபரை பார்த்ததும் இது செலவுன்ற மாதிரி என்ன வராது, இது ஏதோ ரொம்ப பயனுள்ளது, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி உங்களையே கன்வின்ஸ் பண்ணிட்டு வாங்கிக்கணும்னு தோணும். அதாவது ஃபியூச்சர் க்ரோத் அப்படின்ற பேர்ல நீங்க ஃபியூச்சர் இன்கம்மை இன்னைக்கே செலவு பண்ணணும்னு தோணும். இதெல்லாம் குருவனுடைய லோவர் எக்ஸ்பிரஷன். செய்யறதெல்லாமே நான் பெரிய ஃபியூச்சருக்காக யோசிச்சு பண்றேன்ற மாதிரியே தான் இருக்கும். ஆனா எதுவுமே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது தேவையே இல்லாத மாதிரி இருக்கும், ஆனா அது தேவைதான் அப்படின்ற மாதிரி உங்களை சிந்திக்க வைக்கும். ஸோ அதுதான் குருவினுடைய நெகட்டிவ் இம்பேக்ட். அடுத்தது செவ்வாய். செவ்வாய் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு, உங்களோட லாபஸ்தானத்துல இருக்காரு. ஸோ அவர் கொடுக்க போற பாசிட்டிவான வைப்பெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அப்படிங்கிறதே ஒரு பவர்ஃபுல், ஸ்ட்ராங் அப்படிங்கிறது அந்த அந்த கிரகத்தோட தன்மை அப்படின்றதுனால ஒரு கோல் இருந்துச்சுன்னா இனிமேல் இதை பத்தி பேசிட்டே இருக்க வேணாம், டக்குன்னு களத்துல இறங்குவோம், செயல்படுவோம் அப்படின்லாம் தோணும். நீண்ட நாட்களாக பேசணும், கால் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒருத்தருக்கு இன்னைக்கு டக்குன்னு ஃபோன் எடுத்து கால் பண்ணணும்னு உங்களுக்கு தோணும். ஒரு பிஸ்னஸ் கான்டாக்ட் அப்ரோச் பண்ணணும்னு தோணும், ஒரு கொலாபரேஷன் பண்ணணும்னு தோணும், உங்க டீமை பில்டு பண்ணணும்னு தோணும். உங்களோட ஒரு ஸ்டெப்பு முன்னாடி இருக்கிற ஒருத்தரை பார்த்தா பொறாமப்படுறதுக்கு பதிலாக அவர்கிட்ட இருந்து என்னடா கத்துக்கலாம், அவரை மாதிரி நம்மளும் எப்படா மூவ் ஆகலாம், டெவலப் ஆகலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். உங்களோட கோல்ஸ் எல்லாம் என்னன்னு உட்காந்து டைரி எடுத்து எழுத ஆரம்பிப்பீங்க, ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, இந்த டைம்குள்ள இதெல்லாம் முடிக்கணும்டா அப்படின்னு ஒரு ஆக்ஷன் உங்களுக்குள்ள வரும். இதெல்லாம் 11ஆம் இடத்துல இருக்கும் செவ்வாய் உங்களுக்கு தரும் லாபம். அதாவது ரொம்ப நாளா செய்யாம இருந்ததெல்லாம் செய்யணுண்டான ஒரு ஃபோர்ஸ் வரும். ரொம்ப நாளா யோசிச்சு தயங்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் தயக்கத்தை தூக்கி போட்டுட்டு அதெல்லாம் செய்யணும்டா அப்படின்னு ஒரு உத்வேகம் உங்களுக்குள்ள கிளம்பும். இதெல்லாம் செவ்வாய் உங்களுக்கு கொடுக்குற பாசிட்டிவான சிக்னல். பட் அதே செவ்வாய் உங்களுக்கு நெகட்டிவான சிக்னலையும் கொடுக்குறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இவனுக்கு மட்டும் எப்படா இதெல்லாம் கிடைக்குது, இவனுக்கு மட்டும் எப்படா எல்லாம் ரீச் ஆகுது, நமக்கு எதுவுமே அமைய மாட்டேங்குதுன்னு தோணும். ஃப்ரெண்டு கார் வாங்கினா நான் இன்னும் வாங்கலையேன்னு தோணும். ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் அவனுக்கு மட்டும் எப்படான்னு தோணும். உங்க சொந்தக்காரங்க யாராவது வீடு வாங்கினா
நம்ம இன்னும் வாங்கலையே, பேங்க் பேலன்ஸை செக் பண்ணணும்னு தோணும். அடுத்தவங்களோட வளர்ச்சி உங்களுக்கு தோல்வி மாதிரி தெரியும். நம்மளோட கோல்ஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஆக்ஷனை செய்யறதை விட்டுட்டு அடுத்தவங்க லைஃப் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். இதெல்லாம் செவ்வாய் கிரகத்தினுடைய லோவர் எக்ஸ்பிரஷன். களத்துல இறங்குடா அப்படின்னு சொல்றது அவரோட பாசிட்டிவான விஷயம். களத்துல இறங்காம அடுத்தவங்க களத்துல இறங்கி வெற்றி அடைஞ்சா அது உங்களோட தோல்வியா எடுத்துக்கிட்டு தோண்டு போறது, ஆர் உங்களையே நீங்க கஷ்டப்படுத்திக்கிறது. இதுதான் செவ்வாயினுடைய நெகட்டிவ் எக்ஸ்பிரஷன். ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா இந்த மாசம் உங்களுக்கு எந்த மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் அதிகம் வரப்போகுதுன்னா, 11ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் களத்துல இறங்கு, ஆக்ஷன் எடு. ஏன்னா அவர் லாபஸ்தானத்துல இருக்காரு. இது எடுத்தேன்னா உனக்கு லாபம்னு அவர் உனக்கு சுட்டி காட்டுவாரு. பல நாள் செய்யாத விஷயங்கள்லாம் செய்ய அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா செய்யலான்னு வரும் பொழுது 12ஆம் வீடு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிற புதனும் குருவும் சூரியனும் சேர்ந்து செய்யணும், பெருசா செய்யணும், கரெக்டா செய்யணும், அது அது யோசிச்சு செய்யணும். அது செய்யணும் செய்யறேன் பாரு, நாளைக்கு செய்யறேன் இப்படின்னு உங்களை ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பக்கம் செவ்வாயினோட பாசிட்டிவ் வரும். இந்த பக்கம் குரு 12ஆம் வீட்டில் இருக்கிற குரு புதன் சூரியனுடைய நெகட்டிவ் இம்பேக்ட் வரும். பட் நம்ம பார்த்த மாதிரி இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவும் கொடுக்குது, நெகட்டிவும் கொடுக்குது. ஆனா என்னன்னா, இப்போ சந்திரன் ஒவ்வொரு வீட்டுக்கா பிரயாணம் பண்ணும் பொழுது, அது ஒவ்வொரு ராசி மண்டலத்துக்குள்ளும் நுழையும் பொழுது, ஒவ்வொரு நட்சத்திர கூட்டத்துக்குள்ளேயும் நுழைஞ்செல்லாம் வரும் பொழுது, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிந்தனைகள்லாம் உதிக்கும். ஒரு நாளைக்கு செவ்வாய் உங்களை எந்திரிம்பாரு. அடுத்த நாள் புதன் உங்களை பார்த்து யோசி அப்படிம்பாரு. அடுத்த நாள் குரு பகவான் உங்களை பெருசா யோசிக்கணும்டாம்பாரு. அதுக்கு அடுத்த நாள் சூரியன் உங்களை நீ தாண்டா கெத்து செய்யடா அப்படிம்பாரு. அடுத்த நாள் கேது உங்களை என்னடா வாழ்க்கை இது, எல்லாம் மாயை அப்படின்னு சொல்ல வைப்பாரு. இப்படி மாறி இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சிந்தனைகள், இந்த மாதிரியான சிந்தனைகள் தான் அதிகமா இருக்க போகுது. இதுல நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்க? அதாவது இப்ப இந்த இடத்துல சூரியன் எஃப்எம்மும் இருக்கு, ரேடியோ மிர்ச்சி எஃப்எம்மும் இருக்கு. ரேடியோவை நீங்க எதுக்கு டியூன் பண்றீங்களோ அந்த பாட்டு கேட்கும். அது மாதிரி கிரகங்களுடைய பாசிட்டிவ் சிக்னலும் இங்க இருக்கு, நெகட்டிவ் சிக்னலும் இருக்கு. நீங்க எதுக்கு டியூன் பண்ண போறீங்க? நீங்க எதுக்கு டியூன் பண்ணி எந்த மாதிரி செயல்ல இறங்க போறீங்க? செவ்வாய் கொடுக்குற பாசிட்டிவா எடுத்து களத்துல இறங்க போறீங்களா? கேது கொடுக்குற நெகட்டிவ் எடுத்து என்னடா வாழ்க்கை ஆடைச்சி போங்கடா அப்படின்னு உட்கார போறீங்களா? இதெல்லாம் உங்க கையில இருக்கு. உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கு. ஸோ நீங்க பார்த்து தெளிவா முடிவெடுத்து அப்படி இந்த மாசம் கொஞ்சம் அப்படி உங்க வாழ்க்கையை நகர்த்துனீங்கன்னா, அடுத்த மாசம் நீங்க எந்த லெவலுக்கு ரீச் பண்ணிருக்கீங்களோ அங்க இருந்து அடுத்த ஸ்டெப் போறதுக்கான விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில தெரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் வாழ்க்கை நீங்கள் எடுக்க போகிற முடிவுகள் இருக்கு. யோசிச்சு உங்களுடைய முடிவுகளை எடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த மாத ராசி பலனில் சந்திக்கின்றேன். பாய்.